மத்தேயு வாசு யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, நீ கனமாகிய இஸ்ரவேலிலிருந்து புறப்படுவாய் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஸோ அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது பழைய ஏற்பாட்டில் அதையும் பார்த்துட்டீங்களா? நீங்கள் இப்போ சொன்னது மத்தேயு 2:5 2:5 அதோட கிராஸ் ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்லியிருக்குது? ஏசாயால ஒத்த வாய்ப்பு பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பெத்லகேமில் பிறப்பான்றதை பற்றி வழி மீகா 5 பாருங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் யூதேயருடைய ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தார். மீகா 5:5 5:2. ஸோ இதான் நமக்கு தேவை. மத்தேயு வந்து மீகா 5:2 குறிப்பிடுறாரு. ஓகே, நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். அடுத்து பேசுறது வந்து இப்போ ஞானிகள் சந்திக்கிறதா அர்த்தம். இப்போ ஞானிகள் சந்திக்கிறத பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்து மெய்ப்பர்கள் சந்திப்பு பார்க்கலாம். ஞானிகள் வந்ததுக்கப்புறம் தான் மெய்ப்பர்கள் வந்திருப்பாங்களா, இல்லை ஃபஸ்ட்டு மெய்ப்பர்கள் வந்திருப்பாங்களா? அது யார் எழுதுறா? மெய்ப்பர்கள் சந்திக்கிறத பற்றி முதல்ல மெய்ப்பர் வந்திருக்கலாம். வாசலுமே எந்த பகுதியில் இருக்குது மெய்ப்பர் வந்தது? இருக்க ஒன்று 26 நம்ம பார்க்குறோம். வார்த்தை கரெக்டாக வேர்ஸ் வச்சோம். சொல்லப்பட்டிருக்கு. 1:26 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயை விட நாசரேத் என்னும் ஊரில். இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மெய்ப்பர்கள் சந்திக்கிறது வந்து எந்த பகுதியில் இருக்கிற மட்டும் வாசிகள்? லூக்கா 2:8 8லேருந்து 15 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8லேருந்து 15. இப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள்,
இதோ எல்லா இடத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் 15 வருஷம் 15 தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர்கள் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாக வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னிலே இடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஞானிகள் அந்த வானத்து நட்சத்திரங்களை வச்சு கணிக்கிறவங்க வந்து அதை வந்து மத்திய எழுதியிருக்கிறார், லூக்கா எழுதலை. இல்லை, மேய்ப்பர்கள் சந்திக்கிறது வந்து மத்திய எழுதலை, ஆனால் லூக்கா எழுதியிருக்காரு. ஆனால் எது முதல்ல நடந்திருக்கும் அப்படின்றது நம்ம கணிக்கத்தான் செய்யணும். ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒருத்தர் ரெண்டே எழுதிப்பாருன்னா நமக்கு தெரியும் எது முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்றது. ஆனால் கெஸ் பண்ணுறோம். எதன் அடிப்படையில் வந்து மேய்ப்பர்கள் ஃபஸ்ட்டு போயிருப்பாங்க? தூதர்கள் வந்து முன்னமே சொல்லிடுறாங்க, மேய்ப்பர்கள் சொல்லிடுறாங்க. ஓகே, தூதர்கள் வந்து போனதுக்கு ஒரு தீவிரமாக போய் அவங்க போய் பார்த்துடுறாங்க. ஆனால் அவங்க வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அரண்மனைக்கு வந்துருக்காங்க. இல்லை, அவங்க நட்சத்திரம்லாம் மேய்ப்பர்களுக்கு நட்சத்திரம் இல்லை, அவங்க வந்து ஊர் பக்கத்தில் தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நட்சத்திரத்தை வச்சு தான் போகிறாங்க. அந்த பகுதி வாஸ்துங்க நட்சத்திரம் தான் இப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது மேய்ப்பர் சந்திப்பு முதல்ல போட்டுட்டு ஞானிகள் சந்திப்பை கீழே கொண்டு வரோம். இன்னொரு காரணம் இருக்குது, ஞானிகள் வந்து அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணியிருப்பாங்கன்றது. அது என்ன காரணமாக இருக்கலாம்? நம்ம வந்து ராஜா கிட்டலாம் போய் ராஜா கிட்ட தான் போய் நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து அவங்க வந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் அப்படியே பொறுமையாக தான் பார்க்கணும். அதை வந்து கொஞ்சம் பார்க்க முடியும். இவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் உள்ள ஆளுங்க, நம்ம லோக்கல் உள்ள இடம் நமக்கு தெரிகிற மாதிரி சல்லுன்னு போயிட்டு ஸ்டக்குன்னு போயிருக்கோம். ஆனால் அவங்க வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் இன்னொரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இவங்க ஞானிகள் போய் பார்த்த உடனேயே நீங்கள் எதிர்த்து ஓடி போயிருக்கின்ற இது வருது. அது மட்டும் வாசிருங்க, மத்தியில் தான் இருக்கணும் அது. ஏன்னா போயிட்டாங்க, உடனடியாக போயிட்டாங்க. அதனால் இவங்க உடனடியாக போனதுனால மேய்ப்பர்கள் பின்னாடி வந்தாங்கன்னு பார்க்குற வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு கருத்தையும் நம்ம பார்க்கும்போது, கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மேய்ப்பர்கள் முதல்ல போய் சந்திச்சிருக்கலாம், ஞானிகள் வந்து அதுக்கப்புறம் தான் போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி வாசிருங்க. இந்த எகிப்துக்கு போகிறதும் வரணும். இல்லை, சாஸ்திரிகள் போய் பார்த்த உடனே இவங்களுக்கு யோசேப்புக்கு வந்து கனவு தூதன் வந்து எச்சரித்து எகிப்து தூக்கிட்டு போயிருக்கிற மாதிரி சொல்லுவார். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். அது எந்த பகுதி? மத்தேயுல 2:13. 19:20 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 19:20 வாசிங்க. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அந்த தாயையும் கூட்டிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். ஓகே, இங்கே வந்து நம்ம எகிப்துக்கு போயிட்டு திரும்ப வரதை பார்க்குறோம். ஸோ இதுக்கும் மத்திய வந்து ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாரு பழைய ஏற்பாட்டிலேருந்து. நிறைய கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய குமாரன் ஏற்று அது எங்கே இருக்குது பழைய ஏற்பாட்டில்? ஓசியா நீங்கள் சொன்னீங்க. ஓசியா 11 ஓசியா 11 வாசிங்க. ஓசியா 11 இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசியா 11 இப்போ வந்து நம்ம வந்து ஞானிகள் முதல்ல வந்து மேய்ப்பர்கள் சந்திக்கிறாங்க, அப்புறம் ஞானிகள் சந்திக்கிறாங்க. யோசேப்பு கனவுல வந்து தூதர் வந்து எச்சரிக்கிறாரு, நீ திரும்ப போக வேண்டாம், பெத்லகேம் போக வேண்டாம், திரும்ப இங்கே நாசரேத்துக்கு போக வேண்டாம்,
அங்கே போன்றாரு எயித்துக்கு. இவங்க எயித்து போகிறாங்க. எயித்தில் எத்தனை வருஷங்கள் இருந்திருப்பார், நாட்கள் மாதங்கள் இருந்திருப்பார் இயேசு? அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? இப்போ யோசேப்பு, மரியாள், இயேசு 3 பேர் எயித்துக்கு போகிறாங்க. எவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க? மத்திய அதை பற்றி எதாவது குறிப்பிடுறாரா? பிரச்சனை தீர்ற வரை. எப்படி? பிரச்சனை தீர்ற வரை. பிரச்சனை தீர்ற வரைக்கும். என்ன பிரச்சனை நடக்குது? இயேசு கொன்றதுக்காக ராஜா வந்து சாகிற வரைக்கும். இந்த ராஜா சாகர வரைக்கும். இந்த 2 வயசுக்குள்ள குழந்தைகள்லாம் கொல்லுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு. இப்போ வந்து மேய்ப்பர்கள், இவங்க ஞானிகள் வர்றாங்க, தூதர்கள் அவங்களே எச்சரிக்கிறாங்க, திரும்ப ராஜாட்ட போக வேணாம்னு சொல்லி, எஸ்லேயும் போக வேணாம்னு சொல்லி. அவங்க வேறு வழியில் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு கோபம் வருது. கோபம் வந்ததுனால பெத்லகேமை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் 2 வயசு குழந்தைகள்லாம் கொல்ல சொல்லி உத்தரவு போடுறான். இயேசு பிறந்து எத்தனை நாள் அந்த உத்தரவு வந்துச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு கணிப்பு, இவங்க வந்த நாள், அதுக்கப்புறம் பிறந்திருக்கிற நாள்லாம் ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டு 2 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கொலை. அந்த கொலையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. ராகேல் அழுவாள்ன்ற மாதிரி. அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது, மற்ற எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது கண்டுபிடிக்க பார்க்கலாம். ராகேலுடைய அழுகை. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளினால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் குற்றமாக விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல இடங்களிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். உடம்படும் அழுகையும் இருந்த துக்க கொண்டாடலுமாகிய குப்புரன் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்தார் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்போது நிறைவேறியது. இதை யார் மட்டும் தான் எழுதியிருக்காங்க? இதை மட்டும் தான் எழுதுறாரு. எழுதுறாரு எரேமியா சொன்ன வசனம் மத்தேயு 2:18-17. 17-18. பழைய ஏற்பாட்டில் வந்து எரேமியா சொல்லப்பட்டது. எரேமியா 31:15. 31:15. இதை வந்து லூக்காவோ மற்ற யாருமே எழுதலை. ஏன் எழுதலை லூக்கா இதை? மற்ற ஏன் எழுதியிருக்கிறாரு? லூக்கா வந்து யூதர் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கிற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அதுக்கு கொடுத்துருக்கிறார். யூதர்களுக்கு வந்து அந்த ஆவணங்கள் எல்லாமே தெரியும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே தெரியும். மற்றவங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு கிடையாது. அதனால் மற்றவங்களுக்கு எழுதினாலும் புரியாது, லூக்கா எழுதினாலும் புரியாது. இதுக்கு அடுத்ததான் எயித்து போகிறது வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இயேசு எச்சரிக்கப்பட்டு அங்கே போகிறாரு. குழந்தை கொல்றதுக்கு முன்னாடியே போயிருக்கணும்ல எயித்துக்கு, அப்படித்தானே? இந்த 2 வயசு பிள்ளைங்கள்லாம் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே எயித்துக்கு தப்பிச்சு போயிருக்கிறோம் அவங்க. அதுக்கப்புறம் தான் இது நடக்குது. நீங்கள் நம்ம வரிசையாக பார்க்குறோம் இந்த காரியங்களை. ஆனால் இங்கே அப்படி பார்த்தோம் அப்படின்னா எயித்துலேருந்து திரும்ப வரதை பற்றி எப்படி எழுதுறாரு? திரும்ப வரதெல்லாம் போட முடியாது. எயித்துக்கு போதும் ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையை அந்த தலையை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க செய்தவர்கள் இறந்து போனார்கள் என்றார். ஏரோது வந்து கட்டளை போட்டது. ஓகே. அதையும் அவள் இறந்த வருஷத்தையும் கனெக்ட் பண்ணதை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அது வெளியும் ஓகே. இப்போ திரும்ப வர்றது வந்து மத்தியில் எங்கே இருக்குது? எயித்துலேருந்து திரும்ப வருது. அது 18 20 வரைக்கும் 19. அதிகாரம் மத்தேயு 2:19 2 19 20 23 வரைக்கும். இப்போ எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு? ஏதாவது எழுதுறாரா மத்தேயு? இல்லை. திரும்ப வரும்போது எங்கே வர்றாங்க இவங்க? கலிலேயே போயிடறாங்க. திரும்ப நாசரேத்து அவங்க வளர்ந்த ஊர். மரியாளும் யோசேப்பு இருந்த ஊர். சொந்த ஊர் எது? பெத்லகேம். அவங்க
யூதேயரோட இருக்கிறீங்க, திரும்ப நாசரேத்தே போயிடறாங்க. ஓகே. அதுவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்டது. இது ஓசையோட அந்த நபி. நாசரேத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றது. அது பழைய ஏற்பாடு வாசிங்க. நாசரேத்தின் உள்ளே இருந்து வாசம் பண்ணினா நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தார். பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அது? என்ன சொல்லுங்க? நசரேயன் எனப்படுவார். மீகா 2:6 வாசிங்க. தீர்க்கதரிசனம் சொல்லாதிருக்கிறார்கள் என்கிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இந்த கப்பாரமாய் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லாவிட்டால் சரி, மீகா 5:2. குற்றாத்தா எனப்பட்ட பெத்லகேமில் யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா என்பதும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய உன்னிடத்தில் புறப்பட்டு இன்னத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களை பூர்வத்தில் உள்ளது. இது மத்தேயு 2:17 தான் வரும். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி சிரித்தது. அதான் இருக்கும். சரி, அதான். என்னாச்சு? சரி, அதை அப்புறமா பார்க்கலாம். ஆனால் நமக்கு அது கண்டுபிடிக்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி அவர் வந்து நாசரேத்துக்கு திரும்ப வர்றாரு. என்னென்ன பார்த்தோம் இது வரைக்கும்? இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். இயேசு பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஒத்து பார்த்தோம். என்னென்ன ஒத்து பார்த்தோம்? ஞாபகம் இருக்குதா? இப்போ பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது தான். இயேசுவின் பிறப்பு மற்றும் வாழ்க்கை பெற்ற வம்ச வரலாறு ஒத்து பார்த்தோம். முதலாவது வம்ச வரலாறு ஒத்து பார்த்தோம். குறிப்பிட்ட ஆட்சியாளர் யோவான்சனுடைய பிறப்பு ஒத்து பார்த்தோம். சரியா? வம்ச வரலாறு, யோவான்சனுடைய பிறப்பு, பிறப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் வந்து பிறக்கும் இடத்தை பார்த்தோம். இயேசு பிறக்கும் இடத்தை பற்றி. அப்புறம் இயேசு பிறந்த உடனே நடந்த சம்பவங்களை பார்த்தோம். அதுவும் இல்லை, தூதர்கள் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்து எலிசபெத்து மரியாதை சந்திக்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் இயேசு பிறந்த உடனே அல்லது பிறந்ததுக்கப்புறம் உள்ள சம்பவங்களில் மெய்ப்பெருங்கள் சந்திப்பு, ஞானிகள் சந்திப்பு, எகிப்துக்கு போகிறது, குழந்தைகளுடைய கொலை, 2 வயசுக்கு உட்பட்டவங்க கொலை, அதுக்கப்புறம் எகிப்திலேருந்து திரும்ப வர்றது, இவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம. வேறு எதாவது இருக்குதா இயேசுடைய பிறப்பை பற்றி நம்ம ஒத்து பார்க்குறதுக்கு? இதில் மத்தேயு தான் நிறைய எழுதுறாரு, பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் கோட் பண்ணுறாரு. ஏன் லூக்கா வந்து
எழுதியிருக்கிறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. தூதர்கள் சந்திப்பை பற்றி எழுதுகிறாரு. ஆனால் மற்ற வசனங்கள்லாம் கோட் பண்ணல. ஏன் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் அவ்வளோ கோட் பண்ணல? ஏன்? லூக்கா 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 வந்து மத்திய வந்து யூதர்கள் எழுதுறதுனால வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனங்களை கோட் பண்ணும்போது அவங்களுக்கு லூக்கா வந்து ஒரு சரித்திர ஆசிரியர்ன்றதுனால அவர் அந்த மற்ற சமுதாய மக்களுக்கு எழுதுறதுனால அவங்கள்ட்ட வந்து இந்த பழைய ஏற்பாடெல்லாம் கிடையாது. லூக்கா எழுதினாலும் அதை வந்து கம்பேர் பண்ணி அவங்களால பார்க்க முடியாது. அவங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு கையில் இருக்கிறதுனால அவங்க பார்த்து இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியப்படுத்துகிறாரு. லூக்காக்கு அந்த தேவையில்லை. ஏன்னா மற்ற சமுதாய மக்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு கிடையாது. இப்போ நம்ம கையில் இருக்குது, ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க கையில் கிடையாது. அந்த மக்களுக்கு வந்து எது தேவையோ அந்த இதை மட்டும் முக்கியப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்குறோம். எகிப்திலேருந்து திரும்பன்றது இல்லை. நமக்கு தெரியாத ஒரு சம்பவம், இயேசு எத்தனை வயசு வரைக்கும் எகிப்தில் இருந்தார் அப்படின்றது என்ன தெரியல, நமக்கு தெரியல. ஆனால் எகிப்திலேருந்து வந்ததை பற்றி மத்திய எழுதியிருக்கிறாரு. லூக்கா எழுதியிருக்கிறாரா? லூக்கா எகிப்து போனது வந்ததை பற்றி எது எழுதியிருக்கிறாரா? இயேசு வந்து குழந்தையா எகிப்துக்கு தூக்கிட்டு போனது திரும்ப வந்ததை பற்றி லூக்கா தான் எழுதியிருக்கிறாரா? கண்டுபிடிங்க. அவர் கருப்பாக தான் வந்திருப்பாரோ எகிப்துக்கு போனால். யூதர்கள் வந்து கருப்பு கிடையாது. இவர் வந்து ஜீன் வந்து ஜூஸ் ஜீன் தானே. இல்லை, யூதர்கள் வந்துட்டு ஆப்பிரிக்காலே இருக்காங்க. இவர் வந்து இங்கே உள்ளவங்க தானே பிறக்கிறார். அம்மா சாயல் தான் இப்போதைக்கு. அம்மா வந்து இங்கே உள்ளவங்க, அப்பா கடவுள். அதனால் அந்த இது அம்மா சாயல் தான் உடம்பு கிடைக்கணும். அதனால் கருப்பாக இருக்க பார்க்கணும். ஆனால் ஜூஸ் அந்த மாதிரி உடனே படங்கள் அப்படி போடுறாங்க. அவங்களுக்கு ஆப்பிரிக்கா ஜீசஸ். அதாவது எகிப்துக்கு போனது திரும்ப வந்ததை பற்றி லூக்கா இதை எழுதிக்கிறாரா? எழுதலை. ஏன் எழுதலை? லூக்கா வேற என்ன எழுதுறாரு? இயேசு பிறந்ததை பற்றி எழுதிட்டாரு. மேய்ப்பர்கள் சந்திக்கிற பற்றி எழுதிருக்காரு இல்லை, அப்படிதானே? மேய்ப்பர்கள் சந்திக்கிறத பற்றி லூக்கா தான் எழுதியிருக்கிறாரு, மற்ற எழுதலை. இதுதானே பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன எழுதுறாரு லூக்கா? மேய்ப்பர்கள் சந்திக்கு அப்புறம் அவர் எங்கே போயிடாரு, என்ன எழுதுறாரு அது மட்டும் பாருங்கள். பிறப்பை பற்றி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். பிறப்பு எல்லாம் போடுறது நம்ம தொடர்ச்சி அப்படி பார்க்குறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், பிறந்த உடனே நடந்த சம்பவங்கள். மேய்ப்பர்ல வந்து பார்த்த உடனே என்ன நடக்குது? சரி, என்ன எழுதுறாரு? ஓகே, அதை பற்றி மத்திய எதுவும் எழுதலை அப்போ. ஓகே, அப்போ இது எப்போ நடந்திருக்கு இந்த சம்பவம்? எடுத்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா? ஆமாம். அப்போ 8ஆம் நாளில் நடந்திருக்கணும். இயேசு விருத்த சேதனம் நடக்குது. அதை விட்டுட்டு அது வந்து யார் எழுதலை? மத்திய எழுதலை, அந்த புக்கை எழுதலை. மேய்ப்பர்கள் சந்திப்பு, ஞானிகள் சந்திப்பு, அதுக்கப்புறம் என்ன வரணும்? இயேசுக்கு விருத்த சேதனம் நடந்தது. எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் நடந்திருக்கணும், அப்படி தானே? 8ஆம் நாள்லேயே நடக்குது. இவங்க பெத்லேயமுக்கும் எருசலேம் நகரத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பெத்லேயம் எருசலேம் கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் வருது. பெத்லகேம் டு ஜெருசலேம்.
இப்போ வந்து இது மட்டும் விருத்த சேதனம் கொடுப்பாங்க. kilometers 8.7 9 மைல்ஸ் அல்லது 10.9 கிலோமீட்டர் வந்து 8.7 கட்டுது ஊட்டில. சரி, அப்போ குழந்தை பிறந்துருச்சு, ஞானிகள் வந்து பார்த்துட்டாங்க, மேய்ப்பர்கள் வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க? எருசலேமுக்குள்ள தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து விருத்த சேதனம் நடக்குது. அவருக்கு வந்து அங்கே தான் யார் யார் பார்க்குறாங்க? சிமியோன், சரி, லூக்கால எந்த சம்பவம் வசனம் சொல்லுங்க? லூக்கால 21 21 மேல பாருங்க. இருந்து வருது. 21ல இருந்து 39 வரைக்கும் இருக்கு. ஆனா 25 தான் சிங்கம் வந்து கோட் பண்றாங்க. வாசனம் 21 ஒருத்தர் வாசி. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புவிக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருப்பவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஓகே, இப்போ வந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் எங்கே பண்ணியிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில். தேவாலயத்தில் பண்ணியிருப்பாங்களா அல்லது பெத்லேயம் பிறந்த இடத்துலேயே பண்ணியிருப்பாங்களா? பெத்லேயமில் பிறந்த இடம். இப்போ வந்து பெத்லேயமுக்கு எருசலேமுக்கு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு பார்க்குறோம். அது இப்பவும் அதே தான், அந்த காலத்தில் அதே டிஸ்டன்ஸு தான். இப்போ 8ஆம் நாள் எங்கே பண்ணியிருப்பாங்க? ஆனால் இங்கே என்னைக்கு வந்திருப்பாங்க? சுத்திகரிப்பு நாள் எத்தனை நாள்? மரியாள் இப்போ குழந்தை பிறந்தால் எத்தனை நாளில் வந்து சுத்திகரிப்பு நடக்குது? இதுக்கு நீங்கள் பழைய ஏற்பாடு போய் ஆகணும். ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா தீட்டு எத்தனை நாள் தீட்டு, எத்தனை நாள் கழிச்சு தீட்டு கழிக்கிறாங்க? 7 நாளா? 20 21 நாள் வரும்னு நினைக்கிறேன். நீ அதை பார்த்தா தான் தெரியும். இப்போ விருத்த சேதனம் எங்கே பண்ணியிருக்கணும்? வீட்டில் தான் பண்ணியிருக்கேன், பெத்லேயம் தான் பண்ணியிருக்கேன். 21 நாள், அப்போ 3 வாரம் கழிச்சு தான் குழந்தை தூக்கிட்டு இங்கே வரோம். இதெல்லாம் நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். இந்த மற்ற வசனங்கள் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிறோம். கோயிலுக்கு வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலே தான் பண்ணலாம். பொதுவாக வீட்டில் தான் பண்ணியிருக்கணும். அந்த காலத்தில் பண்ணுற முறைகளாக இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பேசுகிறதுலாம் இல்லை. ஆனால் விருத்த சேதனம் 8ஆம் நாள் பெத்லேயம் நடந்துக்கணும். ஒருவேளை 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கணும்? எகிப்துக்கு இல்லை, எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருக்கணும். எதுக்காக வர்றாங்க இங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு? காணிக்கை கொடுக்குறது, தீட்டு கழிக்கிறதுக்கு. தீட்டு கழிக்கிறதுக்கு வரணுமா அல்லது காணிக்கை கொடுக்குறதுக்கு வரணுமான்னு தெரியல. புறாலாம் எடுத்துகிட்டு வராங்க, புறா குஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ காணிக்கை கொடுக்குறதுக்கு தான் முக்கியமாக வராங்க. காணிக்கை கொடுக்க வந்த இடத்துல தான் சிமியோன் சந்திக்கிறார். ஓகே, 38 வாசிங்க. இல்லைனா 27 எடுத்து பாருங்களேன். அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி செய்வதற்கு ஆயத்தமானார். அவரை உள்ளே கொண்டு வருகிறேன். ஓகே, இவங்க வந்தது காணிக்கை கொடுக்க வந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் யாரை ஏவுறா? சிமியோனை ஏவி, நீ இதுக்கு தான் காத்துட்டு இருந்த, போய் குழந்தை வந்துச்சு, போய் ப்ளஸ் பண்ணிட்டு சாகருக்கு ரெடி ஆகலான்ற மாதிரி தான் சிமியோனுடைய காரியம். ஓகே, வழி செலுத்த தான் வந்தாங்க.
இப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போது இதுக்கப்புறம் தான் 8th போயிருக்கணும் இல்லையா? அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம். காணிக்கையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் 8th போயிருக்கணும். அதோட கூட சொல்லுங்க, இந்த நாட்கள் வேறு எதுவும் விட்டுருக்கா நம்ம பார்க்கலாம் அனைத்து? நான் வந்ததுக்கப்புறம் ம். இருந்து பிள்ளை வளர்ந்து ஆவியில் அது எது வருது? 2ஆம் வரைக்கும் 40க்கு அப்புறம் அது ஒரு குழந்தை பருவத்துக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயதுக்கு அப்புறம் ஆணைக்கு கொண்டு போகிறாங்கல்ல, அப்போ அதுக்கப்புறம் தான் 8th வந்துருக்கும். நம்ம ஆலயத்துக்கு அப்புறம் தான் 8th அப்புறம் போயிருக்கோம். அந்த பிள்ளை வளர்ந்து ம். ஆவியிலே கடன் கொடுத்து நீ ஆணைக்கலாம் இறந்து இந்த 2ஆம் வரைக்கும் ஆசிரியருக்கு திரும்பி போன பின்னாடி தானே அது. அது நாசத்துக்கு பின்னாடி போனோம். 8th திரும்ப வந்ததுக்கப்புறம் 39 39 40 நம்ம தான். இது முதல்ல வந்து பெத்லிங்கமில் தான் விட்டு சேனம் பண்ணியிருக்கணும். 8ஆம் நாள் ஒரு 21 நாள் கழித்து அவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருக்கணும். அங்கே காணிக்கை கொடுக்குறாங்க. அங்கே சிமியோன் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் எங்கே போயிருக்கணும்? அவங்க 8th தப்பிச்சு போயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கணும்? கொலை பண்ணுறது. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை பண்ணுறது நடந்திருக்கணும். 8th இருக்கும்போது திரும்ப ஆண்டவர் சொன்னால் நீ போகலான்னு சொல்லி அது எத்தனை வருஷத்தில் நடந்துச்சு நமக்கு தெரியல. லேவியராகமம் 12:6 வாசி. அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக ம். அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறிய பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாக தகனபலியாகவும் ஒரு புறா குஞ்சியாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாவது ஆசாரிப்பு கூடாத வாசல் ஆசாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சுத்திகரிப்பு நாட்கள் தான் எத்தனை நாள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒருவேளை 3 வாரம் கணக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ஆம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம ஒரு கணக்கு இருக்குது, பெண் பிள்ளை பிறந்தா ஒரு கணக்கு இருக்குது. நமக்கு சரியா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாத இருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாக தகன பலியாவது மற்றொன்றை பாவ நிவாரண பலியாவது கொண்டு வர கடவுள். அதனால் ஆசாரியன் அவளுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவுள். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்லி. அதனால இவங்களுக்கு வந்து ஆட்டுக்குட்டி கொண்டு வர்றதுக்கு வசதி இல்லை. யோசேப்புக்கும் மரியாதைக்கும். அதனால தான் புறா குஞ்சு கொண்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த சுத்திகரிப்பு நாட்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா எத்தனை நாட்கள் அப்படின்றது சரி ஆபத்தில். ஆனால் இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது அதெல்லாம். ஆனால் டேவிடில் 12:4 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய முறைத்தொழில் மாம்சம் பண்ணப்படுகிறது. பின்பு அவள் 33 நாள் தன் விடுதலை சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறுவதும் பரிசுத்தமாக யாரும் வசதிகளும் சத்துக்கு வரவும் கூடாது. அப்போ 1 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு வரும். அதெல்லாம் இது ராஜகட்டளை எப்படி தப்பிச்சாங்க? எப்படி ராஜ கட்டளை போட்டார்ல. இல்லை இல்லை இப்போ ராஜா கட்டில் வந்து உடனடியாக போடல. இவங்க வந்து போய் நாங்கள் எத்தனை நாள் போனாங்கன்னு தெரியல. திரும்ப எத்தனை நாள் காத்துட்டு இருந்தான்னு தெரியல. ஒருவேளை 1 மாதத்துக்கு மேலே காத்துட்டு இருந்துட்டு வராரு. இவங்க திரும்ப வரலன்னோட ஒரு கோபம் வருது. இவர் 2 வருஷம் கணக்கு பண்ணுறாரு. இவங்க வந்த நாள் ஒருவேளை இவங்க சொன்ன அந்த பிறந்த நாளெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஒருவேளை 2 வருஷத்துக்குள்ளே இவங்க பிறந்திருக்கணும், இந்த ராஜா மேசியா பிறந்திருக்கணும்னு சொல்லி அவர் கணக்கு பண்ணுறாரு. ஒருவேளை அது எத்தனை மாதம் கழிச்சு உத்தரவு போட்டான்னு தெரியல நமக்கு. ஆனால் இதுக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறாங்க 8th. ஆமாம், சாஸ்திரிகள் வந்து நடக்கிறது ரொம்ப தூரம் வந்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க திரும்ப வந்து இவ்வளோ நாட்கள் செல்வம் வந்து நடக்கிறது. அதனால அதுக்கப்புறம் தான் ஏமாற்றப்பட்டோம்னு தெரிஞ்சுதான் நம்ம பண்ணுறது. எத்தனை நாளில் அவருக்கு வந்து அந்த உணர்வு வருதுன்னு தெரியல. ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காத்திருக்கிறாரு. அவங்க வரல. அதனால கணக்கு பண்ணுறாரு. இவங்க வந்த நாள் ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 வயசு குழந்தையெல்லாம் கொலை சொல்லுங்க. ஓகே, வேறு என்ன சம்பவங்கள் இருக்குது? இப்போ திரும்ப வந்துடுறாரு. இப்போ 8th போகிறாங்க, திரும்ப வர்றாங்க. திரும்ப வர்றதை பற்றி இப்போ 8th போகிறத பற்றி நோக்கம் எதுவுமே எழுதல, மற்ற தான் எழுதுறாரு. திரும்ப வந்ததுக்கப்புறம் உள்ள காரியங்கள் எதாவது இருக்குதா? இப்போ 8th திரும்ப வர்றாரு. ஓகே, ஆண் பிள்ளைக்கு 66 நாள் 2 வித்தியாசம் இருக்குது. 33 கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு 8ஆம் நாள் விட்டு செய்யணும். அதுக்கப்புறம் 33 நாள் 33 1.5 மாதம் கிட்ட 1.5 மாதம்.
ஓகே, எகிப்துக்கு போயிட்டாரு. அங்கே எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியல. ஆனால் திரும்ப நாசரேத்துக்கு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அதோட நம்ம முடிக்கலாம் இந்த கிளாஸை. லூக்கா 2:29 வாசனை. லூக்கா 2:39 இயேசு 39. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெற்றுக்கொண்டு ஞானத்திலே தெரிந்தது. தேவனுடைய கிருபையும் அவர்களே இருந்தது. சரி. ஆனால் லூக்கா வந்து லூக்காவில் என்ன ஆகுது? 2:39. இவர் என்ன மாதிரி சொல்றாரு, மத்திய என்ன மாதிரி சொல்றாரு? ஏன் லூக்கா வந்து 8 போன பற்றி எழுதலை? மத்திய வந்து 8 போனது எழுதுறாரு. அதான் அவர் யூதர்களுக்காக யூதர்களுடைய நாடு எகிப்து தானே. அதனால அது ஓகே, தீர்க்க தரிசனம் நிறைவேறதை வந்து மத்திய வந்து முக்கியப்படுத்துறாரு. லூக்காவுக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள்லாம் அவ்வளோவா முக்கியம் கிடையாது. இவர் வந்து பிரஜா இஸ்ரவேலுக்கு யூதர் கிடையாது. ஆனால் மத்தியக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 8th போகிறத பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது, 8th இருக்கிறத பற்றி இருக்குது, 8th கொண்டு வரதை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்குது. இதெல்லாம் மத்தியக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், யூதர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காலத்தில் இவங்க 8th இருந்தவங்க, இஸ்ரேல் மக்கள் ஒரு காலத்தில் 8th இருந்தவங்க. அங்கேருந்து தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறதை பற்றியெல்லாம் சொல்லி ஆகணும் இஸ்ரேல் மக்களுக்கு. லூக்காவுக்கு அந்த அவசியம் இல்லை. இப்போ லூக்கா எழுதும்போது நேரடியாக எங்கேருந்து வந்த மாதிரி எழுதுறாரு? தேவாலயத்திலேருந்து நேரடியாக எங்கே வந்துடுறாங்க? அப்படிதான் இருக்குதா? லூக்காவில் வாசிங்க. லூக்கா 2:39 வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் தான் இந்த 2:39. ஆமாம். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பினார்கள். இந்த தேவாலயத்தில் உள்ள முடிச்சுட்டு நேரடியாக எங்கே வர்ற மாதிரி எழுதுறாரு லூக்கா? நாசரேத்துக்கு வந்துற மாதிரி எழுதுறாரு. ஆனால் மத்திய எழுதும்போது என்ன எழுதுறாரு? 8th போனது, அங்கே இருந்தது, அங்கேருந்து வந்ததெல்லாம் எழுதுறாரு. ஸோ இதுதான் பெரிய வித்தியாசமாக பார்க்குறோம் லூக்காவுக்கும் மத்தியக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்ததுக்கப்புறம் வேறு உள்ள சம்பவங்கள் ஏதாவது எழுதுறாரா லூக்கா? வளர்ந்தாருன்னு எழுதுறாரு. இங்கே வந்து நாசரேத்தில் வந்து வளர்றாருன்னு. அதுக்கப்புறம் எகிப்துக்கு திரும்ப வந்த பின்பு சொல்ல ஒரே வார்த்தை, இஸ்ரவேல் திரும்பி வந்தான்னு சொல்லி. இஸ்ரவேல் அவ்வளோதான், அவ்வளோதான். அதோட முடிச்சிடாரா? இயேசு வந்து 2:21 சொல்லாதான். அவர் எழுந்து பிள்ளையும் அந்த தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார். வந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற வாசிப்பாருங்க. 12 வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை லூக்கா மட்டும் எழுதுவார், மற்றவங்க யாரும் எழுத மாட்டாங்க. அது லூக்கா 2:41. 42. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எச்சரித்து பண்டிகை நாட்கள் மீது பின்பற்றிய போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்திருந்தார். ஓகே, இப்போது லூக்கா வந்து நேரடியாக நாசரேத்துக்கு வந்து எழுதுறாரு, வந்து வளர்றாருன்னு எழுதுறாரு. அவருக்கு 12 வயசு ஆகும்போது ஒரு சம்பவம் நடக்குது, அதை வந்து லூக்கா எழுதுறாரு. அந்த சம்பவத்தை வேறு யாராவது எழுதியிருக்காங்களா? மத்தேயு பஸ்கா பண்டிகையில அப்படிதான் இருந்திருக்காரு. பஸ்கா பண்டிகை அவர் தான் எழுதியிருக்கிறார். ஏன் மற்றவங்களாம் எழுதலை இந்த சம்பவத்தை? என்ன தோணுது? இயேசு வந்து இந்த மாதிரி நாசரேத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து அவர் 30 வயசு ஆனதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் எழுதுகிறாங்க. மத்தேயு இருந்தாலும் சரி, மார்க்கு நேரடியாக ஊழியத்துக்கு ஏன்னா யூதர்களுக்கு வந்து அந்த பஸ்கா பண்டிகை பற்றி தெரியும், அதனால மத்தேயு எழுதல. இஸ்ராயேலர்களுக்கு வந்து அந்த பஸ்கா பண்டிகைன்னா என்னன்னு தெரியாது, அதனால தான் அவர் அதை எழுதியிருக்கார். பஸ்கா பண்டிகை இயேசு முறைமையின்படி அப்படின்னு அந்த எழுதியிருக்காரு. ஓகே. லூக்கா எழுதும்போது வருஷம் இவங்க பஸ்கா பண்டிகை போகிறாங்க. எங்கேருந்து எங்கே போகிறாங்க? நம்ம பெத்லகேம்லேருந்து எருசலேமுக்கு வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் பார்த்தோம்? 11 கிலோமீட்டர். பட் இப்போ வந்து நாசரேத் டு ஜெருசலேம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது வந்து வருஷம் நடக்கிற ஒரு சம்பவம். எவ்வளோ தூரம் இருக்கு பார்த்துக்கோங்க.
161 கிலோமீட்டர் இங்கேருந்து கோயம்புத்தூர். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி. ஸோ இது வந்து வருஷம் இவங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இது எத்தனை நாள் நடப்பாங்க? இப்போ நடக்கணும். இங்கேருந்து கோயம்புத்தூர் நடந்தீங்கன்னா எத்தனை நாள் நடப்பாங்க? ஒரு நாள் நடந்துடலாமா? ஒரு வாரம். அது எப்படின்னு தெரியல. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்குது, மற்றெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கழுதையில் தான் போவோம். கழுதையில் போவாங்க. குழந்தைங்கன்னா கழுதை, பெண்கள் முடியாதவங்களுக்கு தான் கழுதை, மற்றவங்க நடக்க தான் செய்யணும். பொதி சுமக்கிறதுக்கும் பிள்ளைகளை வைக்கிறதுக்கும் முடியாதவங்களுக்கு தான் கழுதை, மற்றவங்களாம் நடக்க தான் செய்யணும். ஸோ இந்த சம்பவம் வந்து இயேசு 12 வயசில் போனான்னு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் போனான்றதும் இல்லை. ஆனால் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வருஷம் நாசரேத்துலேருந்து எங்கே போகிறாரு? எருசலேம் போய் பஸ்கா பண்டிகைலாம் கொண்டாடிட்டு வராங்க. அது ஒரு வார பண்டிகை. ஒருவேளை 3 நாள் நடக்கிறாங்களா 4 நாள் நடக்கிறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மாதம், வருஷத்தில் ஒரு மாதம் இதெல்லாம் இயேசுடைய வாழ்க்கையில் நடக்குது. யாரும் விளக்கமாலாம் எழுதலை. லூக்கா இந்த 12 வயசில் நடந்து மட்டும் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அவர் போனார், அதுக்கப்புறம் கிட்ட போயிருக்கணும். கட்டாயம் 12 வயசுலேருந்து 30 வயசு 18 வருஷம் போயிருக்கணும் அவர். பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு நிச்சயம் போயிருக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எழுதலை, வேதத்தில் எங்கேயுமே எழுதலைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது? இதுதான் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், பிறந்த உடனே நடந்தது, பிறந்ததுக்கு பின்பு நடந்ததுன்னு சொல்லி நம்ம குழந்தை பருவத்தில் நடந்த சம்பவங்களை பிரித்து பார்ப்போம். வேறு ஏதாவது விட்டுருக்கோமா, இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி, நம்ம இது இந்த 4 புத்தகத்தையும் ஒத்து பார்க்கும்போது தான் நமக்கு இவ்வளோ சம்பவங்கள் எது முன்னாடி நடந்திருக்கும், எது பின்னாடி நடந்திருக்கும் எல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த பாடத்தை வச்சுருக்கோம். ஏன் வந்து ஒத்து பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தனித்தனியாக வாசம் அப்படின்னா இவர் ஏன் இதை எழுதலை, அவர் ஏன் அதை எழுதலை, இது ஏன் முக்கியம் இல்லை, அது ஏன் முக்கியன்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு இந்த பாடம் சினாப்டிக் காஸ்பர் அல்லது ஒத்து பார்க்குற ஒரு பாடம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அல்லது ஏதாவது விட்டு போனாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதோட வந்து இந்த செக்ஷன் முடியுது. நமக்கு என்ன செக்ஷன்? பிறப்பு, இயேசு பிறப்பை பற்றிய காரியங்கள். அதுக்கப்புறம் வந்து இயேசுடைய ஊழியத்தின் ஆயத்தம் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்தில். இது 2வது செக்ஷன். ஆமாம், ஞானஸ்நானம். அடுத்த வாரத்தில் வந்து இயேசு ஞானஸ்நானம் 30 வயசில் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அப்புறம் யோவான் ஸ்நானம் செய்கிற காரியங்கள். அதுக்கப்புறம் இவர் வந்து சோதனை, 40 நாள் சோதனை. அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வர்றாரு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பிறப்பு சம்மந்தமானதெல்லாம் இதுதான். திரும்ப யாராவது சொல்ல முடியுமா கோர்வையாக? இதில் ஆரம்பித்தோம், இதில் முடிக்கிறோம், 12 வயசில் முடிக்கிறோம். எத்தனை வயசில் ஆரம்பித்தோம்? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வயசு பேஸ் பண்ணிட்டு முடிக்கலாம் வரிசையா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல என்னென்ன பார்த்தோம்? ஒன்று வம்ச வரலாறு பார்த்துட்டோம். அதை நீங்கள் முதல்ல சொல்லிடுங்க. வம்ச வரலாறு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் தூதர்கள் வந்து சந்திக்கிறது. யோவானுடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். ஒரு 6 மாதத்துக்கு மூத்தனால யோவானுடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். வேறு அப்புறம் இயேசு பிறந்துறாரு. ஓகே, ஞானசாரிகள் அவங்களுக்கு முன்னாடி என்ன வரணும்? மேய்ப்பர்கள் வரணும். மேய்ப்பர்களுக்கு முன்னாடி என்ன வரணும்? தூதர்கள் சந்திக்கிறது வரணும். அதுக்கு முன்னாடி இவங்க எதுக்கு பெத்லகேம் போனாங்க? அதை விட்டுட்டோம்ல. பெத்லகேம் போன காரியம், பெத்லகேம் போனதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மேய்ப்பர்கள் சந்திக்கிறாங்க. மேய்ப்பர்கள் சந்திக்கிறதுக்கு அப்புறம் ஞானிகள் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 8 நாளில் விருத்த சேதனம் அங்கே தான் பண்ணியிருக்கணும், பெத்லகேம்ல தான் பண்ணியிருக்கணும்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 8th போகிறதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் பார்த்தோம். நம்ம வரிசையை பொறுத்து பார்க்கணும். 8 நாள் விருத்த சேதனத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கணும்?
தேவாலயத்துக்கு காணிக்கை கொடுக்குறாரு. சுத்திகரிப்பு நாட்கள் முடிஞ்சோன்னு காணிக்கைக்காக எருசலேம் வர்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் எங்கே போயிருக்கணும்னு பார்க்குறோம். எகிப்து போயிருக்கணும். எகிப்து போனதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கணும்? பெத்லகேம்ல இவங்க எகிப்து தச்சு போயிட்டாங்க. பெத்லகேம்ல என்ன நடந்துச்சு? 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் எகிப்துலேருந்து திரும்ப வர சொல்கிறாரு தூதன். இவங்க எங்கே போகிறாங்க? கலிலேயாவில் நாசரேத்துக்கு போகிறாங்க. அது எத்தனை வயசில் போனாங்கன்னு நமக்கு தெரியல. அங்கே இருக்கும்போது என்ன நடக்குது? இயேசு இப்போ கலிலேயா வந்துட்டார், நாசரேத்துக்கு வந்துட்டார். காணிக்கை கொடுக்கும்போது சிமியோனை பற்றி பார்த்தோம், அதை விட்டுட்டோம். ஓகே, இதெல்லாம் வரிசையாக நீங்கள் எழுதணும். நீங்கள் அசைன்மெண்ட்டில் இதெல்லாம் கொண்டு வரணும். நாங்கள் புக்காக கொடுக்குறோம், ஆனால் அசைன்மெண்ட்டில் இந்த வரிசையை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். வரிசைப்படி வரணும். ஏன்னா 4 ஒத்து பார்க்கும்போது இந்த வரிசை தான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் சுருக்கமாக எழுதினா போதும். இன்றைக்கி பார்த்தது எல்லாமே அசைன்மெண்ட்டுக்காக தான். நீங்கள் அதை திரும்ப எழுதலாம். ஆனால் வரிசையாக எழுதணும், ஒவ்வொரு வரிசை. நம்ம இடம் பேசும்போது சிமியோனை சந்தித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் தான் எகிப்து போயிருக்கணும். எகிப்து போனதுக்கப்புறம் இங்கே வந்து கொலை நடந்திருக்கணும். 2 வயசு பிள்ளைகளை கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எகிப்துலேருந்து எங்கே வர வச்சாங்க? திரும்ப நாசரேத்துக்கு வர்றாங்க. நாசரேத்தில் எத்தனை வயசில் நாசரேத்துக்கு வந்திருப்போம் நமக்கு தெரியல. ஆனால் வந்ததுக்கப்புறம் வருஷம் எங்கே போகிறாங்க? எருசலேம் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் பயணம், 4 நாள் பயணம், வருஷத்துக்கு போய் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. அப்படி பஸ்கா பண்டிகை போகும்போது தான் 12 வயசில் ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் லூக்கா எழுதுறாரு. என்ன நடந்துச்சு 12 வயசு? வருஷம் போகிறாங்க. அந்த வருஷம் போனப்போ இவர் வந்து பண்டிகைலாம் முடித்து திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது ஏசு என்ன பண்ணிட்டாரு? காணாமல் போயிட்டார். அவங்க அப்பா அம்மா வந்து தேடுறாங்க. ஒரு நாள் ஒரு 2 நாள் பயணம் வந்துட்டாங்க. ஒரு நாள் பயணம் முடிச்சதுக்கப்புறம் இயேசுவை தேடி பார்க்குறாங்க. அவங்க கூட இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார்ன்ற மாதிரி, அது வேறு யார் கூட சொந்தக்காரன் கூட இருப்பார்னு சொல்லி. ஆனால் எல்லாத்தையும் போய் தேடி பார்க்கும்போது அவர் இல்லை. உடனே என்ன நடக்குது? அதுக்கப்புறம் திரும்ப போகிறாங்க. இயேசுவை தேடி எருசலேம் போகிறாங்க. ஒரு நாள் வந்தவங்க திரும்ப ஒரு நாள் நடந்து எருசலேம் போகிறாங்க. அங்கே போன இடத்துல பார்க்குறாங்க, தேவாலயத்தில் வேத பாரர்களோட அவருக்கு வந்து பேசுகிறத பார்க்குறாங்க. அப்போது இயேசு என்ன சொல்கிறாரு? இவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? மரியாள் ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? பிதாவுக்கு அடுத்த வேலைகள் நான் செய்யணும். எனக்கு 12 வயசு ஆயிடுச்சு. நான் இனிமேல் மேலே இருக்கிற எங்கள் அப்பாவுக்கு ஏற்றது நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆமாம். ஆனால் இவர் எதுக்காக இப்படி சொல்கிறான்றது யோசேப்பு மரியாளுக்கு புரியலை. ஆனால் இயேசு திரும்ப கூட வர்றாரு. வந்து அப்பா அம்மா சொல்படி கேட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் 30 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட தான் வேலைகளை செஞ்சுருக்கிறார். என்ன வேலைகள் செஞ்சார்? வீட்டு வேலைகள், மர வேலைகள், தச்சு வேலைகள் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் எதுவுமே யாருமே எழுதலை. இந்த 12 வயசில் நடந்த சம்பவம் மட்டும் லூக்கா எழுதியிருக்கிறார். மற்றவங்களும் யாரும் எழுதலை. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்ததுக்கப்புறம், பிறந்த நாட்களில் உள்ள சம்பவங்கள், பிறந்ததுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள். வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? இன்னொரு தடவை வரிசையாக பார்க்கலாமா? ஓகே, வம்ச வரலாறு. யூதர்கள் பொதுவாக சொல்லக்கூடாது. வம்ச வரலாறு. அதுக்கப்புறம் புரியலை. யூதர்கள்னா எனக்கு என்ன? தூதர்கள் சந்திப்பு. ஓகே, வம்ச வரலாறு. அதுக்கப்புறம் தூதர்கள் சந்திப்பு. யோவான் ஸ்நானன் பிறப்பு. ஓகே, குடியுரிமை எழுதுதலுக்கு நம்ம என்ன போட்டோம்? இயேசு பிறந்த இடம் அப்படின்னு போட்டோம். குடியுரிமைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மத்தேயை கொண்டு வர முடியாது. இப்போ மத்தேயை வந்து ஏன் பெத்லகேம் போனாலும் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு. லூக்கா ஏன் போனாலும் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார். அதனால் இயேசு பிறந்த இடத்தை பற்றி. ஓகே, அடுத்தது மேய்ப்பர்கள். அங்கே இயேசு பிறக்கிறாரு, அங்கே மேய்ப்பர்கள் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞானிகளுடைய சந்திப்பு. ஓகே, விருத்த சேதனம், காணிக்கை கொடுக்குறதுக்கு எருசலேம் வர்றது. அதுக்கப்புறம் அவங்க சிமியோனை சந்திக்கிறது. திரும்ப அவங்க எகிப்துக்கு போகிறது. 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து பெத்லகேமை சுற்றி உள்ள கொலைகள். ஓகே, எகிப்துலேருந்து திரும்ப எங்கே வர்றாரு? பெத்லகேமுக்கு இல்லை, நாசரேத்துக்கு வர்றாரு. நாசரேத்துக்கு வர்றாரு.
வருடம் பஸ்கா பண்டிகைக்கு போகுதுன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் 12 வயசு. அவர் எத்தனை வயசில் போக ஆரம்பித்தான்னு சொல்லலை லூக்கா. ஒரு ஆள் 3 வயசில் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொண்டுட்டாங்க. நான் இயேசு 3ஆவது வயசில் வர்றாரு. இப்போ 3 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வருஷம் போயிருக்கணும் அவர். இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் வச்சு புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் வந்து பஸ்கா பண்டிகை வருஷம் ஆசரித்தல் ஒரு 12 வயசில் நடந்த சம்பவம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இவ்வளவும் நீங்கள் எங்கே கொண்டு வரணும்? அசைன்மெண்ட்டில் கொண்டு வரணும். இதில் வந்து மத்தை மட்டும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்ணுறாரு. அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுனா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சம்பவமும் எங்கே எழுதிருக்கு? மத்தை எழுதியிருக்கிறாங்க, மத்தை லூக்கா எழுதியிருக்காங்க, லூக்கா. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இதை பற்றி யோவானோ மார்க்கோ எழுதலை. அதனால் அதுக்கு நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அதை பற்றி நம்ம வாசிக்கணும் அல்லது யோசிக்கணுன்றதே தெரியும். வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? அடுத்த வாரத்தில் வந்து இயேசு ஊழியத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எதாவது கேட்கணும், எதாவது விட்டு போகணும் சொல்லலாம். அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? அசைன்மெண்ட் தலைப்பு ஞாபகம் இருக்கா? இயேசுவின் பிறப்பை பற்றி மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அவர்களில் விளக்கமாக எழுதியது யார், சுருக்கமாக எழுதியது யார்? ஒவ்வொருவரும் சொல்கிற கூறிய கருத்துக்களை பட்டியலிட்டு நம்ம ஒரு 1/2 hour அடுத்த பாடத்தை பார்க்கலாம். சுவிசேஷம் அறிவித்தல் ஞாபகம் இருக்குதா? இதை பார்த்தது இந்த சப்ஜெக்ட் ஒரு 1/2 hour பார்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இன்றைக்கி ப்ரேக் பண்ணலாம். வரோம், நம்ம வாரத்தில் ஒரு முறை வரோம், நிறைய படிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ சந்திர பாஸ்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. நம்ம உங்களுக்குரிய தேவைகள் எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா நம்ம கடைசியில் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்னா என்னென்ன பார்த்துருக்கோம்? ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? ஒரு ராஜா ஒரு யுத்தத்தை வச்சு ஒரு ராஜா வந்து வெற்றி அடைகிறார். ஆமாம், சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு போரில் வந்து ஒரு ராஜா பெற்ற வெற்றியை அந்த மக்களுக்கு போய் சொல்கிறது தான் அந்த மூல கருத்துன்னு பார்க்கும்போது. இப்போ ராஜா யார்? அவர் யார் கூட சண்டை போட்டார்? மனுஷங்களுக்கும் விழுந்து போனவர்களுக்கு இடையே சண்டை. நம்ம சார்பாக மனுஷகுமாரனா இயேசு வந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறாரு. அந்த வெற்றியை பற்றி நமக்கு சொல்கிறது, போரில் பெற்ற வெற்றியை பற்றி பார்க்கணும். அப்புறம் 3 விதத்தில் அதை பார்க்கணும், நற்செய்தி சொல்கிறத. இன்னொன்று இந்த போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? 2வது நற்செய்தி எப்படி சொல்லலாம்?
வாரத்தில் பார்த்த ஞாபகம் இருக்குதா? போன வாரத்தில் இந்த பாடத்தில் ஒரு மறந்துச்சா? இழந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றதுக்கு ஒரு இயேசு சொன்ன ஒரு உவமையை பார்த்தோம். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க, 2 பசங்க. அதில் சின்ன இளையகுமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான், வேசி விட்டு அழிச்சிடறான். ஆனால் அங்கே போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்பாவை பற்றி நினைக்கிறான். அப்பா அன்பு இங்கே ஞாபகம் வருது. எங்கள் அப்பாட்ட போனால் வேலைக்காரனா வச்சுக்கிறவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது. அதனால் திரும்ப வர்றான். அப்பா என்ன பண்ணாரு? அப்போ வேலைக்காரனா வச்சுக்கிட்டாரா? இல்லை. அவர் பிள்ளைக்குரிய எல்லா மரியாதையும் கொடுத்து, சொத்தெல்லாம் அழிச்சா கூட பரவாயில்ல, பிள்ளைக்குரிய எல்லா மரியாதையும் கொடுத்து அவனை ஏற்றுக்கிறாரு. இது எதை குறிக்குது? நம்ம கடவுளை விட்டு போனது குறிக்குது. நம்ம கடவுளை விட்டுட்டு நம்ம சொந்த வழியில் போனதை குறிக்குது. ஆனால் நம்ம எப்போ நமக்கு உணர்வு வருதோ, என் வாழ்க்கை அழிவை நோக்கி போகுது, இனிமேல் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நமக்கு எப்போ உணர்வு வருதோ அப்போ நம்ம யார்கிட்ட வர்றோம்? அப்பா கிட்ட வர்றோம். வந்ததுக்கப்புறம் அவர் ஏற்றுக்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்த சம்பவம். அதுதான். ஸோ இதையும் நம்ம சொல்கிறோம். கடவுள் வேறு யாரும் இல்லை, நமக்கு எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் அவர் அப்பா மாதிரி. அந்த அப்பா உறவு எங்கே விட்டு போச்சு? எங்கே ஆரம்பிச்சது? அப்பா பிள்ளை உறவு எங்கே ஆரம்பிச்சது? எங்கே விட்டு போச்சு? பாவம் செய்யும்போது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் கடவுள் ஆதாம் படைக்கிறாரு. அப்பா பிள்ளை உறவு அங்கே ஆரம்பிக்குது. பாவம் செஞ்சவொடனே அந்த அப்பா பிள்ளை உறவு போயிடுது. ஆனால் ஆண்டவர் காத்திருக்கிறாரு. நம்ம எப்போ திரும்ப வருவோம்னு சொல்லி காத்திருக்கிறாரு. நம்ம எப்போ வர்றோமோ அந்த உறவை புதுப்பிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் அந்த உறவு எப்படி புதுப்பிக்கப்பட்டது? சும்மா வந்தவுடனே ஆயிரமா அப்பா பிள்ளை உறவு வந்துட்டா நம்ம அதை பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறேன். அப்பா பிள்ளை உறவு நமக்குள்ள எப்படி திரும்ப ஏற்படுது? கடவுளுக்கும் நமக்கும் அப்பா பிள்ளைன்ற உறவு எப்படி ஏற்படுது? ஓகே. இயேசு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் அவர் கடவுள் மகன்ற உறவுக்குள்ளே இப்போ நம்ம எங்கே கீழ்ப்படியாமல் போனோமோ அங்கே அவர் கீழ்ப்படிஞ்சார். ஸோ அவர் கீழ்ப்படிஞ்சதுனால அவர் கூட சேர்றவங்க இப்போ யார்? பிள்ளைங்கள்னு அர்த்தம். இயேசு மகனாக நம்ம ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால் ஆனால் இவர் கீழ்ப்படிஞ்சார். அவர் கூட நம்ம சேரும்போது கீழ்ப்படிதலின் பிள்ளையாக நம்மளை பார்க்குறாரு. இயேசு மூத்த அண்ணன், நம்ம எல்லாருக்குமே அவர் மூத்த சகோதரன். அவர் கூட நம்ம சேரும்போது நம்மெல்லாம் அவருடைய தம்பிகளாக பார்க்குறாரு. அதனால் அப்பா பிள்ளைன்ற உறவு நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இயேசு கூட சேரும்போது என்ன நடக்குது? இன்னொருத்தரையும் மறந்துடக்கூடாது. எப்படி? ஆவியானவர். நம்ம இயேசு கூட சேர்த்து இயேசு என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நம்ம நம்பும்போது, வாயில் அறிக்கை செய்யும்போது நமக்குள்ளே யார் வர்றார்? ஆவியானவர் வர்றார். இந்த ஆவியானவர் தான் நம்மளை அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். ஒரு பக்கம் இயேசு கூட சேர்ந்தோடனே நம்ம அப்பா பிள்ளை உறவுக்குள்ளே வந்துடும். நம்ம ஆண்டவர் கடவுளை அப்பான்னு கூப்பிட்டோம் அப்படின்னா உள்ள ஆவியானவர் வேணும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்க வர்றார் அப்படின்லாம் பார்த்தோம். இதெல்லாம் சொல்கிறது தான் எழுந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல். எனக்கு இப்படி கிடைச்சது, உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறது. ஓகே. மூணாவது இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல். அது என்னது? என்ன நன்மை இழந்து போயிட்டோம், என்ன நன்மை நம்ம திரும்ப பெறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் இழந்து போன நன்மை எது? இயேசுக்குள்ள நம்ம திரும்ப பெற நன்மை எது? ஆளுகை. ஒன்று ஆளுகை. எது ஆள்றதுக்கு? எது மேலே ஆளுகை? ஓகே, பூமி மேலே ஆளுகை. ஓகே, அதுக்கு தான் இயேசு செஞ்சு காட்டினார். ஓகே, வேற? வேற என்ன எல்லாம் நன்மை? ஆளுகை மட்டும்தான நன்மை? ஆதாம் இழந்தது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன நன்மை கிடைச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆதாம் எதெல்லாம் இழந்தார்? ஒன்று ஆளுகை இழந்தார். யார்கிட்ட இழந்தார்? சாத்தாட்ட இழந்தார். ஆண்டவர் நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி பூமியை கொடுத்தாரு. ஆனால் அவன் ஏமாற்றி அந்த ஆளுகையை சாத்தா எடுத்துக்கிட்டான். இப்போ சாத்தான்றது நமக்கு வாங்கி கொடுக்குறாரு. ஒன்று ஆளுகை. அடுத்தது வேறு என்ன இழந்த ஆதாம்?
ஓகே, அந்த உறவு ஆவி இழந்தான்னா அந்த உறவை இழந்துட்டான். அப்பா பிள்ளை உள்ள அப்பா பிள்ளைன்ற உறவை இழந்தா இயேசுக்குள்ள நமக்கு திரும்ப கிடைக்கும். தேவ சாயல் இழந்துட்டான். ஓகே, அதுக்கப்புறம் பயந்து ஒளிறான். அது வரைக்கும் வந்து நேருக்கு நேரம் நின்று பேச முடிஞ்சிச்சு. கடவுளுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் உறவு இருந்துச்சு, நேரடியாக பேசலாம். கடவுளுக்கு முன்னாடி நின்று பேசலாம், பயம் இல்லை, வெக்கம் இல்லை, ஒளிய வேண்டியதில்லை. ஆனால் அந்த சாயல் இழந்ததுனால அந்த சாயல் எப்படி பெறணும்னு பார்த்தோம். ஒன்று ஆளுகை, இன்னொன்று அப்பா பிள்ளை உறவு, மூணாவது வந்து தேவ சாயல், இழந்த தேவ சாயல் எப்படி பெறோம். மூணாவது இயேசுவின் ஓகே ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுறோம், நம்ம பழசெல்லாம் கழுவப்படுறோம். வேற சாயல் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம். மனசு, ஆத்மாவும் மனசும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மாக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனசு, நினப்பு, அப்புறம் ஃபீலிங்ஸு, இதெல்லாம் சேர்த்து தான் ஆத்மான்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்மா வந்து திரும்ப வருது. யார் மாதிரி மாறுது? நம்ம மனசு அல்லது ஆத்மா எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். இயேசுவை போல மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். உடனடியாக மாறுதா? இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இயேசுவை நம்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி அதை மட்டும் பேசிட்டு நம்ம அடுத்த இதுக்குள்ளே போயிடலாம். மாற்றங்கள், நமக்குள்ளே நடக்கிற மாற்றம். அதில் முதல்ல நடக்கிறது ஆவிக்கு ஒரு மாற்றம் நடக்குது. அதில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்தோம். ஆவியில் நடக்கிற மாற்றம் அதான் நன்மையிலே பெரிய நன்மை. ஞாபகத்துக்கு பார்த்தா பார்க்குறேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆவி எப்படி இருந்துச்சு? நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டது செத்துதான் இருந்துச்சு. இயேசு ஏற்றுக்கொண்டோடனே ஆவியான உள்ள வந்தோடனே ஆவிக்கு உயிர் வருது. புரியாது, கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஆவிக்கு உயிர் வருது. ஆவிக்கு உயிர் வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சில மாற்றங்கள் வந்து முதல்ல சில மாற்றங்கள் அதுக்கப்புறம் என் ஆவிக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்றத வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இயேசு ஏற்றுக்கொள்ளக்கு முன்னாடி என் ஆவி செத்து போயிருந்துச்சு, இப்போ நான் இயேசு ஏற்றுக்கொண்டோடனே உள்ளான மனுஷன் ஆவிக்கு வந்து உயிர் வந்துருச்சு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கையோட வெளிச்சம் தெரியும். ஓகே, இன்னும் நடத்தை. ஓகே, நடத்தை வந்து மனசு மாற தான் நடத்த மாறும். வேற என் ஆவிக்கு உயிர் வந்துருச்சுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வசனம் புரியும், இதுதான் முக்கியம். வசனம் வந்து அதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கோம், ஆனால் புரியாது. இந்த ஆவிக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுன்றதே புரியுதா? அந்த வசனம் வந்து புரிஞ்சாதான் நம்ம வந்து பேச முடியும் அவர்கிட்ட. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு புரியும். கடவுள் வந்து வசனம் மூலமாக தான் பேசுகிறார். அப்போ என்கிட்ட என்ன சொல்கிறாரு, என்ன பேசுகிறான்றது வந்து அந்த ஆவிக்கு உயிர் வந்ததுக்கப்புறம் தான் புரியும். அது எதை குறிக்குது அப்படின்னா, என் வாழ்க்கையில் நல்லா பார்த்துருக்கேன். நான் 28 வயசு வரைக்கும் பைபிள்லாம் வாசிருக்கேன், ஆனால் புரியாது. ஏன் அப்படின்னா நான் மறுபடியும் பிறக்கல, உயிர் வரல எனக்கு. ஆனால் என்னைக்கு வந்து இயேசு வந்து கெட்டகுமாரில் வச்சு தான் புரிஞ்சு, அதுக்கப்புறம் வசனம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு இந்த கடவுள், என்கிட்ட என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிக்காதான் உயிர் வந்தது கிடையாது. நம்ம வசனம் வாசிக்கிறோம், ஒன்றுமே புரியல அப்படின்னா எங்கேயோ ஆவியில் இன்னும் உயிர் ஞானஸ்நானம் எடுத்துருப்போமா இருக்கும், ஆனால் பிரசங்கெல்லாம் இப்போ கேட்பமா இருக்கும். அது எங்கேயோ வந்துட்டு இப்போ எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். அது இப்போ வந்து நீங்கள் ஆவியில் உயிர் வந்தால் தான் ஒருத்தர் பேசும்போது உள்ளே நடந்துகிட்டே இருக்கும், உள்ள ஒன்று ஒரு காரியம். ஸோ இதைத்தான் வந்து ஆவியில் உயிர் வந்ததுன்னு சொல்கிறோம். அவர் பேசுகிறது புரியும், நம்ம அவற்றையும் அர்த்தத்தோடு பேச முடியும். இதில் வந்து இந்த மரியாதை யோகா மரியாதை இயேசு இருக்காங்க. அதே அவங்க விசுவத்தை எடுத்து யோகா இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு உயிர் அந்த வந்து முழுமை அடையல, அதான் அந்த உயிர் கிடைச்சிருக்கு. இவங்க போய் வாழ்த்து போது வந்து அந்த குழந்தை அந்த கீன்ஸ் வந்து புரிஞ்சுக்குது. இப்போ அந்த அந்த நம்ம குழந்தைகிட்ட கொஞ்சம் நம்ம என்ன பேசுறது புரியலன்னா அந்த ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஏதோ ஒரு ரியாக்ஷன் அந்த உணர்வு வந்து வரும். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வந்து சில அந்த உள்ளத்தை கொண்டு விட்டு எரிய பண்ணும் வசனம் அது உள்ள நடக்கும். அது வந்து எப்போ நடக்கணும்? மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நல்லது. உண்மையிலேயே ஆவியில் உயிர் வந்ததுக்கு அப்புறம். சிலர் வந்து பேருக்கு ஞானசனம் எடுத்துருப்பாங்க, சிலர் வந்து யாரோ பெரிய ஆள் வந்துட்டார், வெள்ளக்காரன் வந்துட்டார் ஞானசனம் எடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்காது. ஏன் உயிர் வரல, சும்மா முங்கி எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து உயிர் வராது.
ஆனால் உண்மையிலே நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை ரத்தத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கும்போது உள்ள ஆவி பறக்குது. அதுக்கப்புறம் அவர் வசனங்கள் கேட்கும்போதோ பிரசங்கங்கள் கேட்கும்போது நம்ம உள்ளத்தில் வந்து கொஞ்சம் சூடெல்லாம் தட்டும். ஸோ அதுதான் உயிர் இருக்குன்றதுக்கு அர்த்தம். சில நேரம் அந்த உயிர் வந்துட்டு போயிருக்கும், வளர்ந்துருக்காது. நம்ம கொஞ்ச நாள் நல்லா கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் பழைய வாழ்க்கைக்கு போயிருக்கோம். அது வந்து செத்த பிள்ளை மாதிரி தான் உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கிற ஆவிக்கு வந்து பின்வாங்கி போனவங்களாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள திரும்ப அந்த ஆவி வேலை செய்யும். ஸோ ஆவியில் உயிர் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்கும்போது, வேதத்தை வாசிக்கும்போது, பிரசங்கங்களை கேட்கும்போது நமக்குன்னு ஒரு அனல் மூழ்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆவிக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னதான் கேட்டாலும் அப்படியே இருக்கும் அப்படின்னா உள்ள உயிர் இல்லை. எப்படி செத்து பணத்தை வச்சுட்டு நீ என்னதான் பேசினாலும் என்ன நடக்காது, ஒன்றும் அசையாது. ஸோ அந்த மாதிரி பணத்துக்கும் இந்த ஆவி செத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அந்த செத்த ஆவி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் வசனம் கேட்போம், எவ்வளோ தான் பிரசங்கம் கேட்போம், உள்ளே ஒன்றுமே நடக்காது. அது வந்து பணத்துக்கு சமம். அது வந்து ஆவி வந்து செத்துக்கு சமம்னு சொல்லி பார்ப்போம். இது ஆவியில் நடக்கிற இதுதான் பெரிய நன்மை. ஆத்மாவில் பார்த்தோம் மனசு மாறுதுன்னு, அது உடனடியாக மாறாது. நம்ம வசனத்தை கேட்டு 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 அதை யோசித்து நம்ம போன வாரத்தில் பார்த்த மாதிரி இப்போ வந்து பழைய வாழ்க்கையில் கவலை வந்தோடனே ஒரு கோட்டை தேடுவோம் அல்லது வெத்தலை பாக்கு தேடுவோம். ஆனால் புதிய வாழ்க்கையில் அந்த மனசு மாறி இருக்கும். இது தேடக்கூடாது, ஒரு பாட்டு பாடலாம், ஒரு பாட்டு பாடினா கவலை மாறும், ஒரு ஜெபம் பண்ணலாம், ஒரு ஜெபம் பண்ணால் கவலை மாறும். இதுதான் மனசு மாறுறதுக்கு அர்த்தம். மனசு மறுரூபம் மாறுறது. பழைய வாழ்க்கையில் கடன் வந்தோடனே, பண பிரச்சனை வந்தோடனே எவன்டா வட்டிக்கு போகலாமா, எவன்டா கடன் கேட்கலாமான்னு தோணும். ஆனால் புது வாழ்க்கையில் என்ன ஆகும், மனசு முதல்ல அவர்கிட்ட சொல்லலை, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனசு மாறுது. அது மாதிரி சினிமாவுக்கு பாட்டு கேட்டவங்க, சினிமாவுக்கு அடிமையானவங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. அதுதான் ரெண்டாவது மனசில் ஏற்படுது அல்லது ஆத்மாவில் ஏற்படுகிற மாற்றம். இது பெரிய நன்மை. ஏன்னா புதிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசு மேசியாவும் நின்று அவருடைய வாழ்க்கை புதிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஆவியில் மாற்றம், ஆவிக்கு உயிர், ஆத்மாவில் அல்லது மனசில் மாற்றம், உடம்புல இதுதான் நம்ம பார்த்தோம். புது வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது. இப்போ இயேசு கூட சேர்ந்துட்டோம், உடம்பு அதே உடம்பு தான், ஆனால் மனசு அதே மனசாக இருந்து மாறுது. இப்போ உடம்புல நம்ம உடம்பை கெடுக்கிற மாதிரி சில காரியங்கள் வந்து நம்ம சாரை குடிக்கிறது, வீடு குடிக்கிறது, இந்த மாதிரி உடம்பை கெடுக்கிற சில காரியங்கள் வந்து நம்மளால ஜெயிக்க முடியுது, அது வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆமாம், உடம்புல அதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு உடம்பை பயன்படுத்தியிருப்போம், இப்போ அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உடம்பை வந்து பாதுகாக்கிறோம். நம்ம ஒரு பக்கம் வேற உடம்புல ஏதாவது நன்மைகள், ஒருவேளை வியாதியே வந்துடுது, ஆனால் இப்போ இயேசு கூட இருக்கிறதுனால ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகம், போக முடியலனாலும் சுகம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு போகிறது தப்பு இல்லை, ஆனால் அதை விட இயேசுடைய தழும்புகள் எனக்கு இருக்குது. நான் இயேசு கூட இருக்கிறதுனால முன்னாடி இருந்தது வந்து உடனடியாக மருத்துவத்தை தேடுவோம், உடனடியாக எங்கேயா ஓடுவோம் அல்லது பயப்படுவோம். ஆனால் இப்போ வந்து வியாதி யாருக்கும் வரும். இயேசு கூட இருக்கிறதுனால எனக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பரம்பரையினால் வரலாம், அல்லது நம்ம எங்கேயோ போகிற இடத்துல தண்ணி மாற்றி குடிச்சிட்டோம், தெரியாமல் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம், எல்லாமே வரும். அல்லது திடீர்னு மற்றவங்களுக்கு உள்ள வியாதி நமக்கு தொத்தும். இந்த மாதிரி பல விதத்தில் வியாதி வரும். ஆனால் இயேசு கூட இருக்கிறதுனால அவருடைய தழும்புகள் நமக்கு இருக்குது, அந்த தழும்புகள் வந்து என்னை குணப்படுத்தும்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது, பயம் இல்லை. ஸோ உடம்புல நடக்கிற காரியங்கள் அதுதான். கடைசியில் வந்து இந்த உடம்பு ஒரு நாள் மண்ணுக்கு போயிடும், ஆனால் அதோட முடிய போதா, ஒரு நாள் இந்த உடம்பு உயிரோட எந்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் உடலை பற்றி, ஆவியை பற்றி நம்பிக்கை இருக்குது, ஆத்மாவில் மாற்றங்கள் நடக்குது, உடலுக்கும் நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆதாம் இதெல்லாம் இழந்தான். இந்த ஆவியில் வந்து ஆதாம் செத்து போயிட்டான், அது நித்திய ஜீவனாக நமக்கு கிடைக்கும். ஆதாம் படைக்கும்போது அவன் வந்து 100 வயசு அல்லது 1000 வயசு வாழ்ந்துட்டு செத்து போகணும்னு சொல்லி கடவுள் படைச்சாரா? இல்லை. தன்னை போல படைக்கும் போது அவர் எப்படி சாவு இல்லாமல் இருக்காரு, அதே மாதிரி சாவு இல்லாமல் இருக்கணும்னு தான் படைச்சார். ஆனால் சாவு எப்படி வந்துச்சு? அவர் கொடுத்ததுன்னு இழந்து போனாலும். ஆமாம், அது வந்து இன்னொருத்தன் வந்தான், அதாவது சாவு இப்படி வரும்னு சொன்னார், அதை கீழ்ப்படியாதனால அவனுக்கு சாவு வந்துச்சு. நமக்கும் சாவு வருது ஆதாமனால, சாவையும் மேற்கொள்ளலாம். இந்த நித்திய ஜீவன் அதுவும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து ஆவிக்கு மாத்திரம் இல்லை, உடம்புக்கும் கிடைக்கும், மனசுக்கும் கிடைக்கும், ஆத்மாவுக்கும் கிடைக்கும்னு பார்த்தோம். இது எல்லாமே நன்மைகள். ஸோ 3 விதத்தில் நீங்கள் சத்தியத்தை சொல்லலாம், சுவிசேஷத்தை.
ஒன்று வந்து போரில் பெற்ற வெற்றி, இன்னொன்று இழந்து போன உறவு, மூணாவது இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தது. போரில் பெற்ற வெற்றி, சாத்தானை வந்து இயேசு தோற்கடிச்சதுனால நம்ம இப்போ அந்த வெற்றியில் இருக்கிறோம். சாத்தான்ட்டு நம்ம இனிமேல் தோற்க மாட்டோம். ஏன்னா நம்ம அண்ணன் ஜெயிச்சதுனால அண்ணனுடைய வெற்றியில் நமக்கு பங்கு இருக்குதுன்றது அது புரியறதுக்கெல்லாம் கஷ்டம். ஆனால் விசுவாசத்தில் வளர வளர சாத்தான் வந்து நம்மளை தோற்கடிக்க முடியாது. இனிமேல் அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு சில வேலை வச்சுருக்கிறார். சாத்தானோட போரிடுறதுக்கு சில வேலைகள்லாம் வச்சுருக்கிறார். போரில் வெற்றி, இழந்து போன உறவை பெற்றுக்கொண்டோம். மூணாவது நன்மைகளை அனுபவிக்கணும். முழு நன்மையை அனுபவிக்கிறோமான்னு இல்லை, ஆனால் இதெல்லாம் நல்ல செய்தி. ஆதாமுக்குள் இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்று அறிவிக்கிறோம். சரி, யார் சொல்லணும்? அதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலாம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். யார் இந்த நற்செய்தியை சொல்லணும்? யார் சொல்லலாம்? நம்ம தான். சரி, நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம ஏன் சொல்லணும்? நம்ம மக்களுக்கு இறந்து போகிற அமைப்போட தவறான வழியில போயிட்டு இருக்காங்க. சரி, அவங்களாம் தவறான வழியில் போயிட்டுருக்காங்க. நம்மளும் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தோம். நம்ம வந்து ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. ஸோ அவங்களும் காப்பாற்றணும் அப்படின்ற ஆசையினால. வேற கிடைச்சா இது அவங்களுக்கு நமக்கு கிடைச்ச நன்மை அவங்களுக்கும். ஒரு கடையில் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னா அது சொல்கிற மாதிரி தான். வேற வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தது. இப்போ நமக்கும் அந்த வெற்றி, நம்ம மாதிரி அவங்களும் வாழணும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். வேற சுதந்திரமா அவங்களுக்கு ஆண்டவர் மனசுல படிக்கும்போது ஒரு யாருக்கு ஒரு அடிமையா ஒரு படிக்க முடியாது. சுதந்திர வழியை தான் படிக்கிறாரு. அவங்களும் அடிமையாக இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த பல காரியங்களுக்கு நமக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. வேற மத்தேயு 5:14-15 வாசிக்கும் பார்க்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலைப்பில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலம் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இதுக்கும் சுவிசேஷன் சொல்றதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு இது கனெக்ஷன் இருக்குதா? ஒரு இருள வாழ்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கு வெளிச்சமா இருக்கு. இப்போ நமக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நமக்கு கிடைச்ச வெளிச்சம். ஒரு காலத்தில் நமக்கு இந்த வெளிச்சம் கிடைக்கல. நம்மளும் இருட்டு தான் இருந்தோம். நமக்கு இதெல்லாம் புரியாமல் தான் இருந்துச்சு. எனக்கு 26-27 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் நான். இப்போ வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இந்த வெளிச்சத்தை என்ன பண்ணக்கூடாது? மறைச்சு வைக்கக்கூடாது. ஸோ அதுதான் இதில் இருக்கிற, நான் எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை மற்றவருக்கு நான் கொடுக்கணும். இப்போ நான் இதை தியானிக்கும் போதெல்லாம் எனக்கு நிலா அல்லது சந்திரன் ஞாபகத்துக்கு வரும். சூரியனுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நிலாவுக்கு என்ன இல்லை, அந்த சக்தியெலாம் இல்லை. ஆனால் நிலா வெளிச்சம் கொடுக்குது நைட்டெல்லாம். நமக்கு எப்படி கொடுக்குது? சூரியன்லேருந்து வாங்கி நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் நிலாவில் வந்து சூரிய வெளிச்சம் படும். அந்த வெளிச்சம் நிலாவில் பட்டு நமக்கு பூமிக்கு அடிக்குது. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இப்போ நம்ம இயேசு வந்து சூரியனுக்கு சமம். நம்மக்கிட்டெல்லாம் வெளிச்சம் கிடையாது. நம்ம இயேசுவை பார்த்து இருக்க அந்த வெளிச்சம் நம்ம மேலே வீசும். இயேசு கூட வாழ்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வீசிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இது வெளிச்சம் கொடுக்கல அப்படின்னா என்ன? அமாவாசை. அமாவாசை அமாவாசை எப்படி வருது? சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில யார் வர்றா? இந்த அமாவாசை எப்படி வருதுன்னு தெரியுமா? சயின்ஸ் படி பௌர்ணமி எப்படி வருது, அமாவாசை எப்படி வருது? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலம் வந்துச்சுன்னா பௌர்ணமி. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் கரெக்டாக நடுவில் வந்துச்சுன்னா பௌர்ணமி. அப்புறம் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில பூமி வந்துச்சுன்னா அமாவாசை. புரியுதா? இப்போ டீச்சர் சொல்றது புரிச்சா? என்ன படம் இருக்குன்னு தெரியல. இது சயின்ஸ் மாதிரி தான் இருக்கும்.
என்ன படம் கிளியர் படம்னு எனக்கு தெரியல, சும்மா ட்ரை பண்ணுறேன் நான். All about the Earth, Sun and Moon. The Sun is a huge star that Earth and the other planets in our solar system orbit around, which emit a massive amount of the Sun's light, just over 8 minutes. There's a link here. The Moon orbits the Earth. It takes the Moon about 28 days to go around the Earth once. We call this a lunar month. The Moon shines very brightly. இது எல்லாம் விளக்குது. நான் இப்போதைக்கு சரியான படம்லாம் எடுத்துகிட்டு வரல. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும் பார்க்கலாம். படம் கிடைக்குதா பார்ப்பேன். இது போதும்னு நினைக்கிறேன். அதாவது சூரியன் இருக்குது, பூமி இருக்குது, நிலா இருக்குது. இப்போ வந்து நிலா வந்து பூமிக்கு இந்த பக்கம், இப்போ சூரியன்லேருந்து வெளிச்சம் வருது, இங்கே பூமி இருக்குது, பூமி மேலே படுது. ஆனால் நிலாவுக்கு சுத்தமாக வெளிச்சம் இல்லை. அதுதான் அமாவாசைன்னு சொல்கிறோம். முழுக்க அது கருப்பாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். ஆனால் இது பௌர்ணமி, இது பௌர்ணமி, இது அமாவாசை, இது பௌர்ணமி. இந்த பௌர்ணமி என்ன அப்படின்னா, சூரியன் இருக்குது, பூமி வந்து அந்த பக்கம் இருக்குது, ஆனால் நிலா இந்த பக்கம் இருக்குது. இப்போது பௌர்ணமியில் வந்து ஃபுல் வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சூரியன் வந்து இயேசுக்கு சமம். நம்ம எப்போல்லாம் இயேசு பார்த்துருக்குறோமோ இல்லை இயேசு கூட இருக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு வெளிச்சம் கிடைச்சிட்டே இருக்கும். எப்போ இந்த உலகத்தின் காரியம் நமக்கு முக்கியமாகிடுதோ, உலகம் பெருசாகிடுதோ நம்ம மனசில், அப்போ யார் மறைச்சிட்டாங்க? நமக்கு வந்து இந்த வெளிச்சம் கிடைக்காம மறைஞ்சிடும். இந்த உலகம் வந்து நம்மளை மறைச்சிடுது, வெளிச்சம் கிடைக்காம மறைச்சிடும். இது ஒரு ஆவிக்குரிய இது. நான் ரொம்ப தியானிச்சதுனால சொல்கிறேன். நான் எப்போல்லாம் இந்த உலகம் பெருசு, இந்த உலகத்தில் உள்ள காரியம் பெருசு, உலக வாழ்க்கை பெருசு அப்படின்னு வரணுமோ அப்போல்லாம் இந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்காது. எப்போல்லாம் இயேசு தான் பெருசு, எல்லாத்தையோட இயேசு தான் எனக்கு பெருசுங்கும் போது நமக்கு வெளிச்சம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த கிடைக்கிற வெளிச்சத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த வெளிச்சம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா மூடி வச்சிடக்கூடாது. அதுதான் வாஸ்து வசனம். எதை வச்சு மூடக்கூடாது? இந்த வசனம் நான் புதிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். இந்த உலகத்திற்கு வெளிச்சம் எவ்வளோ அவசியமோ அது போலவே நான் சொல்லிக் கொடுக்கிறவர்களை பின்பற்றி வாழ்கிற உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. ஒரு நகரம் ஒரு மலை மேல் அமைந்திருந்தால் அதை யாரால் மறைத்து வைக்க முடியும்? என்னோடு சேர்ந்து வாழ்வதால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வீசும் இது போன்ற வெளிச்சத்தையும் எவரும் மறைத்து வாழ முடியாது. ஒரு விளக்கை பற்ற வைத்தால் அந்த வீட்டில் எங்கு வைத்தால் எல்லா இடத்துக்கும் நல்ல வெளிச்சம் கிடைக்குமோ அங்குதானே வைப்பார்கள். பற்ற வைத்த விளக்கை எதையாவது வைத்து மூடி வைத்தால் அதனால் யாருக்கு என்ன பயன்? இதுதான் நம்ம சுவிசேஷம் வந்து யார் சொல்லணுன்றதுக்கு ஒரு இதாக பார்க்குறோம். என்னவா பார்க்குறோன்னா, யாருக்கு வெளிச்சம் கிடைச்சோ அவங்க அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாகணும். சிலர் வந்து கைப்பிரதி கொடுப்பாங்க. கைப்பிரதி கொடுக்கறதுனால என்ன நன்மை? இப்போதைக்கு நம்ம கைப்பிரதியெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. கைப்பிரதி கொடுக்குறது சுவிசேஷ ஊழியத்தில் முக்கியமானது. நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் சுவிசேஷம் சொன்னாங்க அது மட்டும் நம்ம பேசி முடிக்கலாம். எப்படியெல்லாம் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பேசிட்டு முடிச்சிடலாம். எத்தனை பேர் கைப்பிரதி கொடுத்துருக்கீங்க? கைப்பிரதி கொடுத்தவங்க ஓகே, ஒரு 3 பேர் ஓகே. கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? விலைக்கு சொல்வீங்க. ஓகே. இப்போ வெறும் கைப்பிரதி மட்டும் கொடுத்தா பத்தாது, சொல்லணும், விலைக்கு சொல்லணும். வேற கைப்பிரதியை நம்ம கொடுக்க போகும்போது நம்முடைய அந்த அன்பை ஷேர் பண்ணணும். ஓகே, அன்பு காட்டணும். ஓகே, அன்பு ஷேர் பண்ணி அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலைகளை நம்ம அறிஞ்சு அதுக்கு தகுந்த நம்ம அந்த வார்த்தை கொடுக்கணும். ஓகே.
வெறும் கைப்பிரதி மட்டும் கொடுத்தா பத்தாது. அது இப்போதைக்கு கொடுக்க முடியுமா? இப்போ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கைப்பிரதி கொடுக்கறதுக்கெல்லாம் கஷ்டம். ஆனால் நம்ம வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு வழி இருக்குது. அது எப்படி கொடுக்க நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த பாடத்துக்கு வந்து நான் வந்து அசைன்மெண்ட்டாக கொடுத்தது வந்து உங்களுடைய சாட்சியை எழுதுங்கன்னு சொல்லி. ஏன் அதை எழுத சொன்னேன் நான் உங்கள் சாட்சியை? நமக்கு எப்படி வெளிச்சம் கிடைச்சது? நமக்கு எப்படி வெளிச்சம் கிடைச்சது? எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு அந்த புஷ்பகிரி பக்கத்தில் இருக்கும்போது யெகோவா விட்னஸ் வருவாங்க. அவங்களும் சுவிசேஷம் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்லும்போது அவங்க பல காரியங்கள் சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரு காரியம், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சின்னு என்னால் சாட்சி சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது வெளிச்சம் கிடச்சது உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். 2-3 பேருக்கு வந்துகிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி கிறிஸ்தவங்க, நாங்கள் யெகோவா விட்னஸ்ஸு, அவங்க சொன்னதை நாங்கள் செய்கிறோம். என் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா இருக்கும் யெகோவா விட்னஸ். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு மூலம் உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு கிடைச்சது அந்த வெளிச்சத்தை தான் சொல்கிறோம். என் வாழ்க்கை எப்படி இருட்டாக இருந்துச்சு, இயேசுவோட சேர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருட்டாக இருந்துச்சு, இப்போ எனக்கு அதில் எங்கெல்லாம் வெளிச்சம் கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆவிக்கு வெளிச்சம், ஆத்மாவுக்கு வெளிச்சம், சரீரத்துக்கும் தேவையான வெளிச்சம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறது தான் சுவிசேஷம். அதனால் இப்போ வந்து யார் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. மூடி வைக்கக்கூடாது. சொல்லலை அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை வச்சு மூடி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மூடி வைக்கிற வேலை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் எனக்கு வெளிச்சம் கிடச்சிச்சு, அந்த வெளிச்சத்தை யாருக்காவது நான் கொடுக்கணும். இதுதான் நம்ம சுவிசேஷம். யார் சொல்லணும்னு பார்க்கும்போது, யாருக்கெல்லாம் வெளிச்சம் கிடைச்சதோ இயேசு மூலமாக, இயேசு தான் ஒளி, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். எனக்கும் அவர் தான் ஒளி. ஒரு காலத்தில் அவர் ஒளி கிடைக்கல, இப்போ எனக்கு ஒளி கிடச்சிச்சு. அந்த ஒளியை பற்றி மற்றவங்க சொல்லும் போது எனக்கு வெளிச்சம் இன்னும் கிடச்சிட்டே இருக்கும். அதான் இறக்கிற கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். யார் யார் வந்து நீங்கள் வெளிச்சத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு வெளிச்சம் இன்னும் அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக சுவிசேஷம் யார் சொல்லணும் அப்படின்னா, யார் சொல்லணும்? வெளிச்சத்தை பெற்றவங்க அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம இந்த வசனம் மூலமாக பார்க்குறோம். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு கொண்டு யாருக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அவங்களுக்கு வெளிச்சம் போடுறதுக்கு முன்னாடி வேறு ஜெபிக்க வேண்டிய காரியம் சந்திரன் பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம். யார் நடத்துவீங்க? ஜெபத்தில் வாரத்தில் ஒரு நாள் நடத்தினா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் முடிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு பேசணும். பிரபு அம்மா, நீங்கள் நல்லா வசனம்லாம் படிக்கிறீங்க, ஆனால் ஜெபத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது மனசில் பட்டுச்சு. அவங்க ஒரு வாரம் வந்து ஜெபத்தை பற்றி பேசுகிறேன்லாம் சொன்னாங்க. பிரபுடைய அம்மா இடையில நம்ம கூப்பிடலாம். நம்ம வந்து ஜெபமும் ரொம்ப அவசியம். வெளிச்சத்தை மற்றவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் அதையும் நடத்துவார். ஜெபம் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லி பார்த்தோம். யாரும் ஒருத்தர் இன்னைக்கு ஜெபத்தில் நடத்துறீங்களா? ஒரு 15 நிமிஷம். இன்னைக்கு பொதுவாக யாராவது ஒருத்தர் நடந்துருக்கு. அடுத்து போனால் ஆக்குபடி காலையே போட்டு அப்படின்னு பிரச்சனை இல்லை. நம்ம முடிச்ச உடனே ஒரு 1:45 முடிச்சுலாம் ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போனால் நல்லாயிருக்கும். 1/4 மணி நேரமாக ஒரு 1:30 முடிச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் முக்கியம். நேற்றுக்கு பிரபு பாஸ்டருடைய ஒய்ஃப் வந்தப்போ சொன்னாங்க, நீங்கள் சேரெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க, பாயை வச்சு கீழே மணல் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நான் இன்றைக்கி அது ஆரம்பிக்க முடியுமான்னு தெரியல. நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். நம்ம ஜெபத்துக்கு அவனுடைய தாழ்த்து நம்ம சேரில் உட்காந்து ஜெபம் பண்ணான்னு கேட்பாரு. எல்லோரும் எழுச்சி நிற்கலாம். நம்ம எழுச்சி நின்று கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம்.